எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சி போட வந்துட்டேன். எங்க அப்பா பார்த்து சொன்னாரு, 40 படம் நடிச்சால சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லல. ஆனா அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்க அப்பா கண்ணுல ஒரு ரிலீஃப். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. தாய் தந்தைங்க 3 BHK அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் சொல்றேன். நான் சினிமாக்கு வந்த காலத்துல இருந்து இது என்னோட 40வது படம் ஒரு நடிகனா. எங்க தாய் தந்தை கிட்ட அந்த விஷயத்த ஷேர் பண்றப்போ எங்க அப்பா பார்த்து சொன்னாரு, 40 படம் நடிச்சால சித்து அப்படின்னாரு. அந்த கேள்விக்கு நான் பதிலும் சொல்லல. ஆனா அந்த கேள்வியில ஒரு பெருமை இருந்தது, ஒரு ஆச்சரியம் இருந்தது. எங்க அப்பா கண்ணுல ஒரு ரிலீஃப். எல்லாரும் அழ வச்சிட்டீங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எல்லாம் செல்வம், ரவி, அருண் விஸ்வா, யாரெல்லாம் பேசுனீங்களோ எல்லாரும் அழ வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு தருணமா இருக்கு. அதான் கர்ச்சி போட வந்துட்டேன். இந்த 40 படங்கள் அமைச்சு கொடுத்தது தாய் தந்தை. தாய் வந்து எழுத்தாளன், தந்தை வந்து தயாரிப்பாளர். அவங்க 2 பேரும் என்ன நம்பி என் மேல முதலீடு செஞ்சு என்ன அழகா காட்டணும்னு முயற்சி செஞ்சு என்ன பிரசுத்தப்படுத்துறதுக்கு அவங்க சொந்த காசு போட்டு எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் அவங்களுக்காக உழைச்சு எனக்கே 40 படம் தாண்டினது வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைங் நிகழ்வா இருக்கு. அந்த 40வது படத்தை வந்து ஒரு தாய் தந்தை எனக்காக அமைச்சு கொடுக்குறாங்க. தாய் எழுத்தாளன் ஸ்ரீ கணேஷ், தந்தை வந்து தயாரிப்பாளன் அருண் விஸ்வா. தேங்க்யூ ஸ்ரீ, என்னை நம்பி எனக்காக இந்த பிரபுங்கிற கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் தாய் தந்தை இந்த 3 BHK உருவாகிறதுக்கான காரணம் ஒரு தாய் தந்தை கேரக்டர்ஸ்ல வாசுதேவன், சாந்தி. இது முக்கியமா 3 BHK வந்து இந்த தாய் தந்தை பத்தின படம். ஸோ சரத்குமார் அண்ட் தேவயானி 2 பேருமே என்னோட 40வது படத்துல என்னோட இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸ் நீங்க எனக்காக இந்த படம் பண்ணது நான் I'll never forget it. அண்ட் நாங்க எல்லாருமே ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணியிருக்கோம். திஸ் யூனிட் வாஸ் வெரி இமோஷனல். அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் சரத் அண்ட் தேவயானி, சரத் சார் அண்ட் தேவயானி மேம். அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்க வந்து இவ்வளவு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஷூட்டிங் ஸ்பாட்டையும் அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஒரு பிளேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணது. அவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்த்தது. அவங்க வந்து பயிற்சிங்கிற பேர்லயா இருக்கட்டும், புரிதலுங்கிற பேர்லயா இருக்கட்டும், அக்கறைங்கிற பேர்லயா இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட எஃபர்ட், டைம், பேஷன், அதெல்லாம் பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம்.